அந்த மொழியிலிருந்து இலக்கியங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய மரபை தெரிஞ்சுக்கணும்னா அப்போ எழுந்த சங்ககால இலக்கியங்கள் தான் நமக்கு வழிவகுக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகுது. புதிய புதிய விஷயங்களை இலக்கியங்களை கொடுத்துருக்காக இந்த புதுக்கவிதைகளை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் 10,000 அடி 20,000 வரை 40,000 வரையில் இருக்கக்கூடிய செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய கவிதைகள் தான் இருக்குது. முதல்ல மேலை நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸில் தான் இந்த புதுக்கவிதை இயக்கம் உருவாகுது. அந்த புதுக்கவிதை இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலா பர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஸ் லிப்ரே அப்படிங்கிற ஒரு புதுக்கவிதை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலை வெளியிடுறாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்லேயே 1910 வால்ட் விட்மன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இதழ்கள் கிராப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுக்கவிதை புத்தகத்தை வெளியிடுறாரு. அது கொஞ்சம் புதுக்கவிதையினுடைய வளர்ச்சிக்கு மற்ற இடங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட் அவரோடு சேர்ந்த எஸ்ரா பவுண்ட் அப்படிங்கிறவங்க புதுக்கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதில் குறிப்பாக எஸ்ரா பவுண்ட் எழுதின பால்நிலம் அப்படிங்கிற அதாவது வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அப்போ நோபல் பரிசு கிடைச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிசு எதுக்காக இலக்கியத்துக்காக கிடைச்சிருக்கு, உலகம் பூரா அப்படியே அது பரவுது. அப்படி பரவும் போது பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாடுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தாக்கம் தமிழகத்துக்கு வருது. தமிழகத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வசன கவிதைக்கு வித்திட்டவர் நம்ம பாரதியார் சொல்றார். சுதந்திர விடுதலை போராட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எழுச்சியை ஊற்றுற மாதிரி பாமர மக்களும் படித்தா புரிகிற அளவுக்கு வசன கவிதைகள் கொடுக்குறாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, ஓடி விளையாடு பாப்பா, இப்படி படித்தா எல்லாரும் புரியக்கூடிய வகையில் வசன கவிதைக்கு வித்திட்ட பாரதி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதைக்கும் அவரே வித்திடுற மாதிரி சொல்கிறாங்க. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதையினுடைய தந்தையா நான் பிச்சமூர்த்தியை நம்ம குறிப்பிடலாம். தமிழ் இலக்கியத்தில் பெரும்பங்கு வைக்கிறாரு. அது புதுக்கவிதைக்கு புது வழியை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறாரு. 1934 காதல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுவாத்து வழித்துணை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டு புதுக்கவிதைக்கு ஒரு புது வடிவு கொடுக்குறாரு. இவரோடு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பூப்பாராவும் புதுக்கவிதைகள் எழுதுகிறாரு. இந்த தமிழ் புதுக்கவிதையினுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தியும் பூப்பாராவும் பெரும்பங்கு வைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் புதுக்கவிதையினுடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரைய? நான் பிச்சமூர்த்தியும் பூப்பாராவையும். இந்த புதுக்கவிதையை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எழுதுறாங்க. இவர் காட்டு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூண்டு கிளி அப்படின்னு ஒரு கவிதையை கொடுத்துருப்பார். புதுக்கவிதை எப்படி அமையலாம் அப்படின்னு, கூண்டு திறந்தது சிறகடிக்கவா சீட்டடிக்கவா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுக்கவிதையில் கிளி ஜோசியம் பார்க்கறதுக்காக அந்த கிளியை கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. போய் திறந்து விடுவாங்க, பேர் சொல்லுவாங்க, 4-5 சீட்டை போட்டு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போய் இந்த கூண்டில் இருக்கக்கூடிய கிளி நினைச்சிருந்தா ஒரு கொஞ்சம் யோசிச்சிருந்தா சிறகடிச்சு இந்த பறந்த வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு தனக்கு கிடைச்ச இடத்துலயே வாழக்கூடிய அந்த கூண்டு கிளி அப்படிங்கிற தலைப்பு கொடுப்பார். இந்த புதுக்கவிதையுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதழ்கள்னு சொல்லலாம். அந்த இதழ்களுடைய வரவுனால புதுக்கவிதை மெல்ல வளருது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கொடி இயக்கம் 1930களிலிருந்து 45 வரைக்கும் இருக்கு. இது பெரும்பாலும் இந்த புதுக்கவிதை இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தை மையமிட்டு சுதந்திர விடுதலைக்காக போராடக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய புதுக்கவிதைகளாக வெளிவருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூப்பா ராஜகோபாலன், நா பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன் போன்றோர் கவிதைகளை எழுதி மக்களுக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்ததான் எழுத்து இயக்கம். இந்த எழுத்து இயக்கம் 1950களிலிருந்து 1970 வரைக்கும் நடக்குது. இந்த எழுத்து இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருந்த புதுக்கவிதைகளை ஒரு தொகுப்பாக வெளியிடக்கூடிய அளவுக்கு அவங்க மாற்றத்தை கொண்டு வராங்க. இந்த எழுத்து இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன், சீமணி, மயில் போன்றோர் புதுக்கவிதைகளை எழுதி தொகுப்புகளாக வெளியிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வானம்பாடி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வானம்பாடி காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1970க்கு பின்னு அப்படியே இருக்கக்கூடிய தற்போது வரை இந்த வானம்பாடி இயக்கம் இருக்கு. இந்த வானம்பாடி இயக்கத்தில் புதுக்கவிதையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சமூக அவலங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதில் சிற்பி, புவியரசு, செல்லப்பா, வைரமுத்து போன்றோர் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதைகள் எழுதி மக்கள் மனதில் புதுக்கவிதையில் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்போ இந்த புதுக்கவிதையினுடைய இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மரபு கவிதைகளாக
மரபு கவிதைகள் மெல்ல மெல்ல மாறி யாப்புகளுக்கு கட்டுப்படாது, மரபிற்கு கட்டுப்படாது, எதுகை மோனை இப்படி எதுவுமே இல்லை. புவியரசு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கவிதை என்பது சொற்களால் கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா அப்படின்னு சொல்லுவார். சொற்களை எப்படி வேணா போட்டு புதுக்கவிதைகளை பயன்படுத்திக்கலாம். இந்த புதுக்கவிதையினுடைய பாடுபொருள் பார்த்தீங்க அப்படின்னா சமகால சிக்கலாக இருக்கலாம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, காதல், இயற்கை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சியம், நிறைவேறாத ஆசைகள், கற்பனை, கனவு, இது எல்லாத்தையும் இந்த புதுக்கவிதைகள் பாடுபொருளாக வச்சு சமகால சிக்கலோடு அப்படியே வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இந்த புதுக்கவிதைக்கான பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல யாப்பிலார் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டற்ற கவிதைகள் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதையை நியூ பொயட்ரி, அதுக்கப்புறம் மாடர்ன் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கில சொல்லாக்கத்தினுடைய மறு வடிவமாக தான் புதுக்கவிதை அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இப்போ இந்த புதுக்கவிதை பல்வேறு காலகட்டங்களில் இயக்கங்களால் வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார இதழ்கள், மாலை இதழ்கள், நாளிதழ்கள், வாரம் வாரம் வரக்கூடிய பத்திரிகை இதழ்கள்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் இந்த புதுக்கவிதையினுடைய தாக்கம் வந்துருச்சு. பல்வேறு போட்டிகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி, பள்ளி, இது இயக்கங்கள் மூலமாக போட்டிகள் வச்சு இந்த புதுக்கவிதைகளை இன்னைக்கும் வளர்த்துட்டு வராங்க. இந்த புதுக்கவிதை 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பேக்கெட் சைஸ் கவிதைகளாக கூட தன்னுடைய வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமா நாம அறிஞ்சிக்கலாம். நன்றி.